வணக்கம் நண்பர்களே. நாம் சம்பாதிக்கும் பணத்தை வெறும் சேமித்து வைத்திருப்பது மட்டும் போதாது. அதை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் அந்த பணமே நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் பணத்தை வளரச் செய்வது வெல்த் கிரியேஷன் என்று சொல்கிறோம். பலர் நினைப்பது என்னவென்றால், நான் அதிகமாக சம்பாதித்தால்தான் பணக்காரனாக முடியும் என்பதுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், அதிகம் சம்பாதிப்பவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆக மாட்டார்கள். சரியான முறையில் முதலீடு செய்பவர்கள்தான் காலப்போக்கில் செல்வத்தை உருவாக்குகிறார்கள். ஏன் முதலீடு செய்ய வேண்டும்? ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு இலட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வீட்டில் ஒரு பெட்டியில் வைத்து 10 ஆண்டுகள் கழித்து எடுத்து பார்த்தாலும் அது இன்னும் ஒரு இலட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஆனால் அந்த 10 ஆண்டுகளில் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கும். இன்று ஒரு இலட்சம் ரூபாய்க்கு வாங்க முடிந்த பொருட்களை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இலட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியாமல் போகலாம். இதைத்தான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் என்று அழைக்கிறோம். அதனால் நம்முடைய பணமும் பணவீக்கத்தை விட வேகமாக வளர வேண்டும். அதற்கான வழிதான் முதலீடு. 1. தங்கம், கோல்டு. தங்கம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதிப்பை பாதுகாத்து வரும் ஒரு சொத்து. நன்மைகள்: பணவீக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பு தருகிறது. உலகம் முழுவதும் மதிப்பு பெற்றுள்ளது. அவசர நேரத்தில் எளிதாக பணமாக மாற்றலாம். நீண்ட காலத்தில் மதிப்பு உயர வாய்ப்பு உள்ளது. குறைபாடுகள்: குறுகிய காலத்தில் விலை அதிகமாக ஏறி இறங்கும். தங்கம் மாதந்தோறும் வருமானம் தராது. நகையாக வாங்கினால் செய்கூலி மற்றும் சேதாரம் போன்ற கூடுதல் செலவுகள் இருக்கும். உதாரணம்: 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராம் தங்கத்தின் விலை இன்று இருப்பதை விட மிகவும் குறைவாக இருந்தது. நீண்ட காலத்தில் தங்கத்தின் மதிப்பு உயர்ந்துள்ளது. அதனால் பலர் தங்கத்தை செல்வத்தை பாதுகாக்கும் முதலீடாக பார்க்கிறார்கள். 2வது பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது என்றால் ஒரு நிறுவனத்தின் சிறிய உரிமையாளராக மாறுவது. உதாரணமாக, ஒரு நல்ல நிறுவனம் வளர்ந்தால் அதன் லாபமும் அதிகரிக்கும். அதேபோல் அந்த நிறுவனத்தின் பங்கு விலையும் உயர வாய்ப்பு உள்ளது. நன்மைகள்: நீண்ட காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு. சில நிறுவனங்கள் டிவிடெண்ட் வழங்கும். சிறிய தொகையிலிருந்தே முதலீடு செய்யலாம். குறைபாடுகள்: தினசரி விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். சரியான அறிவு இல்லாமல் முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படலாம். பொறுமை மிகவும் அவசியம். உதாரணம்: ஒரு நல்ல நிறுவனத்தில் 10,000 ரூபாய் முதலீடு செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனம் தொடர்ந்து வளர்ந்தால் பல ஆண்டுகளில் உங்கள் முதலீடும் பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது. ஆனால் எந்த நிறுவனத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ச்சி அவசியம். 3. ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இது வங்கிகள் வழங்கும் மிகவும் பாதுகாப்பான முதலீட்டு முறைகளில் ஒன்று. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வங்கியில் வைப்பீர்கள். அதற்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட வட்டி கிடைக்கும். நன்மைகள்: முதலீடு பாதுகாப்பாக இருக்கும். வருமானம் முன்கூட்டியே தெரியும். ஓய்வு பெற்றவர்கள் அல்லது அபாயம் விரும்பாதவர்களுக்கு ஏற்றது. குறைபாடுகள்: வருமானம் குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் பணவீக்கத்தை விட வருமானம் குறைவாக இருக்கலாம். உதாரணம்: நீங்கள் ஒரு இலட்சம் ரூபாயை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வைத்தால் வங்கியின் வட்டி விகிதத்தை பொறுத்து வருடந்தோறும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வட்டி கிடைக்கும். ஆனால் பங்குச் சந்தையைப் போல பல மடங்கு வளர வாய்ப்பு பொதுவாக இருக்காது. எந்த முதலீடு சிறந்தது? இதற்கு ஒரே பதில் இல்லை. பாதுகாப்பு முக்கியம் என்றால் ஃபிக்ஸ்டு டெபாசிட். செல்வத்தை பாதுகாக்க தங்கம். நீண்ட காலத்தில் அதிக வளர்ச்சி வேண்டும் என்றால் பங்குச் சந்தை. பல அனுபவம் உள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை ஒரே இடத்தில் முதலீடு செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்கம், பங்குச்சந்தை, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போன்ற பல வகைகளில் பிரித்து முதலீடு செய்வார்கள். இதைத்தான் டைவர்சிஃபிகேஷன், முதலீட்டு பரவல் என்று சொல்கிறார்கள். முடிவாக, முதலீடு என்பது சீக்கிரம் பணக்காரர் ஆவதற்கான வழி அல்ல. அது பொறுமையுடன் திட்டமிட்டு தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இன்று நீங்கள் எடுக்கும் சரியான முதலீட்டு முடிவுகள் தான் நாளைய நிதி சுதந்திரத்தை உருவாக்கும். அடுத்த பகுதியில் மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ், எஸ்ஐபி போன்ற மற்ற முக்கிய முதலீட்டு வழிகளையும் அவற்றின் நன்மை குறைபாடுகளையும் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் மைண்ட் ஸ்பார்க் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள் பாரதி ராஜா.